ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்டியான எக் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து ஒரு கடாயில் 750 ml வாட்டர் எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதிச்சதுமே உப்பு அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கிறோம். ஆயில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆயில் சேர்த்திங்கன்னா தான் அந்த நூடுல்ஸ் வந்து நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 90% அளவுக்கு நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். 90 to 95%. இப்போ வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் அப்புறமா கோஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வெஜ்ஜீஸ் இன்றைக்கி நிறையா ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப கம்மியாகவே மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக மஞ்சள்தூள் சேர்த்தா அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஈஸியான ப்ராசஸ் தான். நம்ம வீட்டிலேயே நிறைய ட்ரை பண்ணணும்னு வைங்களேன், அதுவே நிறைய வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் பெருசாக விரும்ப மாட்டாங்க. இப்போ எல்லா வெஜ்ஜீஸையும் நல்லா சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான என்னென்ன வெஜ்ஜீஸ் நீங்கள் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இதை வந்து நல்லா குக் பண்ணணும். இந்த வெஜ்ஜீஸ் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம். நம்ம வேக வச்சு சேர்க்க போகிறதில்ல. வேக வச்சு சேர்த்தா நல்லா இருக்காது. ஸோ நல்லா அந்த ஆயிலே ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு வதக்குனிங்கன்னா நல்லாவே குக் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வெஜ்ஜஸையும் சேர்த்து நான் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து நூடுல்ஸ்க்கு உப்பு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காய் வேகிறதுக்காக உப்பு போட்டிருக்கோம். ஆல்ரெடி தக்காளி கூடயும் போட்டிருக்கோம். ஸோ கம்மியாக சேர்த்தாலே போதுமானது. அப்பப்போ சேர்த்தானா அந்த காய்கறிக்கும் நூடுல்ஸுக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக கார மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப காரமாக உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து வெஜ்ஜீஸ் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ சென்டரில் கொஞ்சமாக ஸ்பேஸ் ரெடி பண்ணி அதில் 2 முட்டை சேர்த்துருக்கேன். 2 முட்டையை சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேன். அந்த சென்டர்லேயே நல்லா ஓரளவு பாயில் ஆகிட்டு நான் வந்து இப்போ மொத்தமாக சேர்த்து கலந்துக்க போகிறேன். நீங்கள் ரொம்பவும் அதை குக் பண்ண விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இந்த மாதிரி இருக்கும். நமக்கு எக்கு ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமாவே ஒரு 75% குக் ஆனதுக்கப்புறமாவே நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த வெஜ்ஜஸ் கூட. இப்போ நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நான் நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு சின்ன மூடி அளவுக்கு நம்ம வந்து சோயா சாஸ் சேர்த்துருக்கோம். சோயா சாஸ் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா பெப்பர் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கலாம். டேஸ்டான எக் அண்ட் வெஜ் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.